ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டிப்ளமோ கோர்சஸ்க்காக வெயிட் பண்றீங்களா? டிப்ளமோல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் தான் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் நீங்க படிக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் எலிஜிபிள் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸ் நீங்க படிச்சா ஃபியூச்சர்ல வந்து எங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் ரூல்ஸ் என்ன மாதிரி இருக்கும், உங்களோட ரெஸ்பான்சிபிள் என்ன மாதிரி இருக்கும், நீங்க எதை பத்தி படிப்பீங்க, அண்ட் கவர்மெண்ட்ல டோட்டல் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ அண்ட் நம்மளுடைய சேனல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ டெய்லி உங்களால பார்க்க முடியும். டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவு நீங்க வந்து 2 இயர் படிப்பீங்க. அண்ட் உங்களுடைய மார்க் வந்து எபோவ் 40% வந்து மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த கோர்சஸ் நீங்க படிக்கிறதுனால நீங்க வந்து எதர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம், கிளினிக்ல ஒர்க் பண்ணலாம், டயக்னோசிஸ் சென்டர்ல ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் லேபரட்டரியில ஒர்க் பண்ணலாம், பிளட் பேங்க்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், நம்ம லேப் டெக்னீஷியன் படிச்சா ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி எந்த வித ரூல்ஸுமே இல்லை. ஸோ நிறைய லேபரட்டரி இப்போ தனியாகவே நடக்குது. பிகாஸ் வந்து ஹாஸ்பிட்டல் மட்டுமே எந்த அளவுக்கு ரன் ஆகுதோ அதே அளவுக்கு லேப்ஸும் அதிகமாக வந்து ரன் ஆகிறதுனால செப்பரேட்டாக நிறைய லேப்ஸ் நடக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து லேபரட்டரியா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஸோ லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா நீங்க ஹையர் கோர்சஸ் படிக்கலாம், ரிசர்ச்சரா ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா நீங்க வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி குரூப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் பொறுத்தளவு ஸோ நீங்க வந்து ரிசர்ச் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும், ஹெல்த்துக்கு ரிலேட்டடா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும், அண்ட் மெடிக்கல் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும், லேபரட்டரி அனலிசிஸ்டா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருக்கும்போது பெட்டர் வந்து நீங்க டிப்ளமோ கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இந்த டிப்ளமோ படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹையர் கோர்சஸ் இருக்கு. ஸோ ஹையர் கோர்சஸ் பொறுத்தளவு பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு, அண்ட் எம்எஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு, அண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹையர் கோர்சஸ் இருக்கு. அண்ட் ஃபுல் இந்த கோர்சஸ் நீங்க படிக்கும்போது சார் லேப்ஸை வந்து எப்படி சிஸ்டர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, ஸோ அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் எப்படி வந்து மேனேஜ் பண்றது, அண்ட் ஸ்பெசிமெனா என்னெல்லாம் கலெக்ட் பண்றாங்க, எந்த டைம்ல கலெக்ட் பண்றாங்க, ஸோ எப்படி அனலைஸ் பண்றாங்க, எப்படி டெஸ்ட் பண்றாங்க, எப்படி வந்து ரிப்போர்ட்டை வந்து அப்டேட் பண்றாங்க, ஸோ மெயின்டைன் பண்றது எப்படி லேபரட்டரியா, இது எல்லாமே நீங்க படிப்பீங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து லேபரட்டரியில உங்களோட மெயின் ரோல் வந்து பிளட் கலெக்ட் பண்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வார்டில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பிளட் கலெக்ட் பண்ணி அதை வந்து லேபுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை நீங்க ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணி டெஸ்ட்டை வந்து ரிப்போர்ட்டை வந்து சிஸ்டம் வைஸா அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ அதை பார்த்தா வந்து என்னென்ன மெடிசன் கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் வந்து டிசைட் பண்றாங்க. அண்ட் லேப் பொறுத்தளவு ஸோ யூரின், பிளட் அண்ட் சலைவா, ஸ்பூட்டம், அது மட்டும் இல்லாம மலம் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ், ஆப்ரேஷன்ல ஏதாவது பண்ணியிருந்தா பயாப்சி அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க ஆப்ரேஷன் பண்ண ஏரியால. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்க உடம்புல இருந்து அந்த டிஷ்யூ எடுத்து அதை அனுப்பிவிடுவாங்க. பிகாஸ் அதுல வந்து என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக அது பயாப்சின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து லேபுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய மெயின் ரோல் இருக்கும். அண்ட் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்சஸ் பொறுத்தளவு நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றதுனால ஸோ 2000க்கு மேல சீட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ் பொறுத்தளவு 20க்கு மேல காலேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ், அண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், அண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், அண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அண்ட் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், and KV Vishwanathan Medical College, and Thuthukudi Medical College, and Kanyakumari Government Medical College, and Viluppuram Medical College, and Thiruvannamalai Medical College, and Theni Medical College, and Sivagangai Medical College, and Dharmaburi Government Medical College, and Thiruvarur Government Medical College, and Government Medical College Omandur Government Estate Chennai, and Tamil Nadu Government Multi Speciality Hospital, and King Institute of Preventive Medicine and Research Chennai, and Pudukkottai Medical College, and Government Medical College ESA Hospital Coimbatore, and Karur Medical College. டோட்டல் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு காலேஜிலுமே 100க்கு மேல வந்து சீட்ஸ் இருக்கு.
அண்ட் இந்த கோர்சஸ் பொறுத்தல ஒரு பெஸ்ட் கோர்சஸ் சொல்லலாம். பிஎஸ்சி வந்து கிடைக்காத போது டிப்ளமோல பெஸ்டான கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க நீட்டாக ஒர்க் பண்ண முடியும், நல்லா ஸ்டாண்டர்டா ஒர்க் பண்ண முடியும், உங்களுக்கு ஹை சேலரியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் படிச்சு முடிச்சது வந்து வேகன்சி இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி கிடைக்கலன்னா டிப்ளமோல எப்பவுமே பெஸ்டான கோர்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸோ நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த அளவுக்கு வந்து பிஎஸ்சி கோர்சஸ்க்கு வந்து ஸோ வேகன்சி இருக்குதோ அதே அளவுக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கும் வேகன்சி இருக்கு. ஸோ டிப்ளமோ படிக்கிறதுனால சேலரி கம்மியாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வேலை கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி யாருமே நினைக்க வேணாம். டிப்ளமோல நிறைய வேகன்சி இருக்கு. பிஎஸ்சியை காட்டிலும் ஒரு சில டைம்ல வந்து டிப்ளமோ ஸ்டாஃப்ஸையும் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து டிப்ளமோக்கும் பிஎஸ்சிக்கு எந்த வித டிஃபரன்ஸும் கிடையாது. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருக்கும்போது பிஎஸ்சி கிடைக்காத போது தாராளமா நீங்க வந்து டிப்ளமோல பெஸ்டான கோர்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.